தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹாலிவுட் திரைப்படமான அவதார் பார்ட் 3. அது வந்து அவதார் பார்ட் 3ன்னு சொல்றத விட அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதுதான் அந்த படத்துடைய டைட்டில். அவதார் பார்த்தோம், அடுத்து அவதார் பார்ட் 2, அதுக்கு ஒரு நேம், அதுக்கப்புறம் இப்போ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த ஃபயர் அண்ட் ஆக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நெருப்பு சாம்பல். ஆமாம், இதுக்கு முன்னாடி வாட்டர்ல, அதுக்கு முன்னாடி காத்துல, இதெல்லாம் பார்த்த நமக்கு வந்து அவதார். இந்த அவதாரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் அண்ட் ஆஷ், நெருப்பா ஜொலிக்குதுங்க படம். அது அதே கேரக்டர்கள் தான். ஆனால் வந்து 2-3 குரூப்புக்கு இடையில உள்ள ஃபைட்டு, அது இல்லாமல் விஞ்ஞானிகள் இந்த உலகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்குள்ளார பூந்து இந்த வால் முளைத்த வினோத உருவங்கள் வந்து சண்டையிட்டு, வால் முளைத்த பறவை கூட்டத்தோட ஏரில் பறக்கிறது ஒரு பக்கம், வால் முளைத்த ரெக்கை இதெல்லாம் இருக்கிற பெரிய பெரிய ராட்சச திமிங்கலங்கள், சுறாக்கள் மாதிரி மீன்களோட அது மேலே ஏறி டிராவல் பண்ணி எதிரிகளை தாக்குறது ஒரு பக்கம். அது மாதிரி அந்தரத்தில் தொங்குற பாறைகள், மலைகள், இது இல்லாமல் அதே மாதிரி கடலுக்கு அடியில் வாழ்கிற உயிரினங்கள்லேயே வினோத உயிரினங்கள், அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டுமானங்கள், இயற்கையாகவே இருக்கிற கட்டுமானங்கள் இல்லாமல் செயற்கையாக கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே கண்களுக்கு, அதுவும் 3D எஃபெக்டில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை பார்க்குறப்போ பிரமிப்பாக இருக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலே, 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த படம். ஆனால் போகிறதே தெரியல. அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாரு ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக் ஒன்றுலேயே நம்மளை வந்து என்ன சீட்டோட கட்டி போட்டவர் அவர். அதுக்கப்புறம் அவதார் அது இதுன்ட்டு நம்மளை வந்து அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஜேம்ஸ் கேமரனோட இயக்கத்தில் அவதார் பார்ட் 3, இந்த பார்ட் 3ன்னு நான் சொல்ல முடியாது, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. உண்மையாகவே ஜேம்ஸ் கேமரன் மாதிரி இயக்குனர்கள், அதுவும் வந்து சில இடங்கள்லாம் நமக்கு இந்திய படங்கள் மாதிரி ஒரு சாயலை கொடுத்துருக்கிறதுல ஜேம்ஸ் கேமரனால் மட்டும்தான் முடியும். அது வந்து அவதாரில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இன்னும் முந்தைய 2 அவதார்கள் மாதிரி நமக்கு வந்து பெரிய பிரமிப்பை தரலனாலும், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான். செகண்ட் ஹாஃப் வந்து மிரட்டி இருக்காப்புல. ஃபயரை வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து படத்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. கதை அதே தான். அந்த 2-3 குரூப்பு, ஒன்று ரெக்க முளைச்ச குரூப்பு, ஒன்று மூஞ்சி ஃபுல்லாக வினோதமான பெயிண்ட்டு, அது இல்லாமல் அந்த ஹேர்லேருந்து ஒரு பூச்சி மாதிரி, புழு மாதிரி, மண் நாக்கு பூச்சி மாதிரி வந்து அதுலேருந்து அந்த கரண்ட்டு சர்க்கியூட் ஆகிறதுலாம் இருக்கு பாருங்க. ஒருத்தரோட உணர்வு அப்படியே உள்ளுக்குள்ளார புந்து படிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா, அதுவும் வேறு வேறு கிரகத்து வாசிகள் மாதிரி காமிச்சு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிக்கிறது வினோதமா. கற்பனை, ஒருவேளை ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு கூட சாத்தியமா இருக்கலாம். அந்த ஜேம்ஸ் கேமரன் அவ்வளோ அழகா வந்து இந்த விடுமுறை காலத்துல, இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை காலத்துல மக்கள் கொண்டாடுற மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தின்னு அத்தனை மொழியிலையும் வந்திருக்குது இந்த ஹாலிவுட் படம். உண்மையாக நாம இங்கிலீஷ்ல தான் பார்த்தோம். அந்த பிரம்மாண்டம், உணர்வு பூர்வமான காட்சிகள், மறக்க முடியாத இந்த சினிமா அனுபவம் வந்து உண்மையாகவே அவதார் மாதிரி படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கூடவே வந்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ், ஏஐ, இந்த தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் மிரட்டிடுது ஒரு சீன் எப்படிரா அப்படிங்கிற லெவலில். அதுதான் இந்த ஹாலிவுட் இயக்குநர்களோட கைவண்ணம். அதுவும் குறிப்பாக ஜேம்ஸ் கேமரன் அதில் சற்றும் சளைத்தவர் இல்லை. இந்த 2025 ஆண்டுல வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஹாலிவுட் ஓப்பனிங் படம் அது டிசம்பர் மாதம் வந்திருக்கு இந்த அவதார் தான் அப்படின்றாங்க. உண்மையாகவே அதை வந்து பாராட்டணும். அவதாரில் ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை, டெக்னிக்கலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த அவதார். அதற்காகவே வந்து ஜேம்ஸ் கேமரன் அண்ட் டீமை வந்து பாராட்டணும். அதில் நடிச்சிருக்கிற கேரக்டர்கள் அவ்வளோ ஃபீலிங்ஸ். ஒருத்தரும் அதுவும் இந்த வந்து மங்கி மேன் அப்படின்னு அந்த வேற்றுக்கிரக வாசி இவங்களோட ஐக்கியமாக இருக்கிறது, அவனை கொண்டாடுறது, அவனுக்கு வந்து இந்த ஹெல்மெட் மாதிரி அந்த இது பேட்டரி வீக் ஆயிடுச்சுன்னா அவனோட உயிர் போயிடுங்கிற நிலையில அவனை இயற்கையோட இசைந்து வாழ வைக்கிற முடிவில் அந்த காட்டு ராணி ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து தத்ரூபமாக படமாக்கப்பட்டிருக்குது. இது வரைக்குமே கடந்த 2-3 நாள்லயே 50 கோடி 100 கோடின்றாங்க வசூல் இந்தியாவில் மட்டும். இது வேர்ல்டு லெவலில் என்ன வசூல் பண்ணியிருக்குங்கிறத பாருங்க. உண்மையாகவே ஜேம்ஸ் கேமரனோட அந்த பிரம்மாண்டமான படம் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்செல்லாம் வர்றாங்க. அவ்வளோ ஆர்வமாக அந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மேலே வந்து மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜேம்ஸ் கேமரனும் அவருடைய டீமும் தான். அவங்க பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்ப யுத்திகள், உண்மையாகவே அந்த இவங்க பயன்படுத்துகிற அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ஏஐ,
இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நாம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்குது. ஆனாலும் சினிமாவை வேறு களத்துக்கு எடுத்துட்டு போனதுல ஜேம்ஸ் கேமரூனுக்கு நிகர் ஜேம்ஸ் கேமரூன் தான். மொத்தத்தில் அவதார் உண்மையா ஒரு அவதார புருஷரா இந்த 3வது பாகத்திலையும் தெரிகிறாரு. சில பல குறைகள் போன 2 பாகங்கள் மாதிரி ஃபுல்லா நிறைய நமக்கு தெரியல. சில குறைகள் கொஞ்சம் இழுவையான காட்சிகள் இருந்தாலும் அவதார புருஷர் ஜேம்ஸ் கேமரூனின் கைவண்ணத்தில் அப்படிங்கிறத சொல்லி ஆர் எஸ் கார்த்திக் இந்த படத்துக்கு 10க்கு 8.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.